ஹாய் வியர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி பிளாட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி லொக்கேஷனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக டிடிசிபி அப்ரூவல் பிளாட் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலராக ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் ரீச் அந்த லொக்கேஷனில் போடுற ஒவ்வொரு பிளாட்டும் உங்களுக்கு போட போக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எப்படி ரீச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கூடுவாஞ்சேரியிலேருந்து திருப்போரூர் போகிற லொக்கேஷனில் பாண்டூருங்கிற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த பாண்டூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த பிளாட்டோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2557 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட ஏரியா இருக்குது. ஸோ இதை விட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சப்டிஷன் கூட பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக சப்டிஷன் கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பேங்க்கில் உங்களுக்கு லோன் கூட நம்ம மூவ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1850 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நெகோஷியபிள் தான். நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு சைட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக நெகோஷியபிளும் பண்ணி கொடுப்பாங்க, பேங்க் லோன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூலுக்குன்ட்டு ஒரு லே அவுட்டில் ஆல்ரெடி 1 ஏக்கர் இடம் வாங்கி விட்டுருக்காங்க கம்யூனிட்டி ஹால். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் 1850 ரூபா வாங்கிறது ஒரு அடுத்த வருஷமோ ஒரு 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2300 ரூபா. ஸோ அந்த மாதிரி கூட கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற பிளாட், அதாவது வில்லா பிளாட்டாக முன்னாடியே போட்டு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 லே அவுட்டு, ஓல்டு லே அவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி, இல்லை லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற அந்த சுற்றி போட்டிருக்கிற லே அவுட்டு, அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் நம்ம பிளாட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் இதெல்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஹைலைட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க கிளாம்பாக்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி ஈஸியர் பஸ் ரூட்டு கொடுக்குறது 6 வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வேயாக இருக்கிறது 6 வேயாக சேஞ்சஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நிறைய அப்கமிங்கில் அப்டேட்டட்லாம் நிறைய இருக்குது. குடுவாஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்டில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 கிலோமீட்டரு இங்கேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி உங்களுக்கு வரும். அதிகபட்சம் போனால் ஒரு 10 மினிட்ஸ் கூட உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஆகாது, ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாப்போ. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த லொக்கேஷனில். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் குடுவாஞ்சேரினால உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் சோகோ இருக்குது, மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, மறைமல் நகர் இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம பிளாட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி தான். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பாண்டூர் லொக்கேஷனில் மதிவாணன் நகருன்ட்டு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கூட நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டி தேடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் விசிட் பண்ணி பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையோ இல்லை இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையோ வாட்ரு வந்து லாக்கிங் ஆகாத ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா பாண்டூர் லொக்கேஷன். அதையும் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பை பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி பிளாட்டை பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்க வரும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெகோஷியபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்டா சிட்டா A to Z எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பண்ணி தரேன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட்டை வந்து ஃப்ரீயாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு 2 சேர்ந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு சப்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுத்து எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் டேட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டேட்டையும் மறக்காமல் உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சைட்டை வந்து தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.